ஹalleluya. ஷாட்டா பிரேக்கலா. இன்னைக்கு கேள்விப்படுகிறோம், வாலிபர்களும் வாலிப பெண்களும் குடிக்கிறாங்க, புகையை பிடிக்கிறாங்க, தவறான பாவ பழக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பெற்றோர்களை மதிக்கிறதில்லை. இப்படி பாவம் நிறைஞ்ச உலகத்துல பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இயேசு இருக்கிறார். குடியிலிருந்து மீட்கிற இயேசு, பாவ எண்ணங்களிலிருந்து மீட்கிற இயேசு. சிலர் பாருங்க, குடியை அவங்களால மறக்க முடியல, பாவ பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால முயற்சினால மீள முடியல. ஆனால் எல்லா பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் அடிக்கப்பட்டார் அவர் சிலுவையில். ஒரு சகோதரிக்கு 7 பிசாசு பிடித்திருந்தது. அவள் உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உபச்சாரம் செய்து கொண்டிருந்தவளை கையும் களவுமாய் பிடித்து இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து விடுறாங்க. அநேகர் அந்த உபச்சாரம் செய்தவளை தண்டிக்க முற்படும் பொழுது இயேசு மட்டும் அந்த இடத்துல மன்னித்தார். அந்த விபச்சார இடத்துல சொல்லுகிறார், இந்த உலகம் உன்னை தண்டிக்க வரும் பொழுது நான் உன்னை மன்னிக்க வந்த கர்த்தர். இனி நீ பாவம் செய்யாத, இனி உபச்சாரம் செய்யாத, இனி நீ பாவத்துக்குள் விழாதே என்று இயேசு அவளுக்கு மறுவாழ்வு வாழ்க்கையில கொடுக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு இருக்குது, விபச்சாரம் செய்யாத, இனி பாவம் பண்ணாத, நான் உன்னை மன்னிக்கிறேன். நான் உன்னை தண்டிக்க வந்த இயேசு அல்ல, நான் மன்னிக்க வந்த இயேசு. இந்த உலகம் ஒருவர் தவறு செய்தாலோ இந்த உலகம் அநேகரை வெறுக்குது, ஆனா தவறுக்கு மத்தியிலும் ஒருவர் நேசிக்கிறார் இயேசு. பாவத்தை வெறுக்கிறார் இயேசு, பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் அந்த மனுஷனை நேசிக்கிறார். இயேசு பாவத்தை வெறுக்கிறார், ஆனா பாவியை நேசிக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி வந்த தேவாட்டுக்குட்டி. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். என்னை யார் தேற்றுவான்? என்னை யார் பாதுகாப்பான்? நான் அசுத்தமான காரியம் பண்ணுகிறேன், நான் அக்கிரமம் செய்கிறேன், இந்த பாவ கட்டிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? தவறான எண்ணங்கள் யார் விடுதலையாக்குவார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் அந்த வார்த்தை வருது. இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இயேசு உங்கள் பாவ எண்ணங்களிலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்குவார், உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்குவார், சாப கட்டிலிருந்து விடுதலையாக்குவார், பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்குவார், வியாதியின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார். ஷாட்டா பிரேக்கி மாந்துனா லிபதுனா ஹதுட ரபதோ ஷபலபா. இயேசு இப்படி சொல்கிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். எனக்கு யார் வழி நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு வழியாக இருக்கிறார். என்னை யார் வழி? எனக்கு யார் வழி இருக்கிறார்? எனக்கு உதவி செய்ய யார் வழி? என் பாவத்திலிருந்து விடுதலையாக்க யார் வழி? என் கடன் பிரச்சனைக்கு யார் வழி? நான் நல்லா வாழன்னு விரும்புகிறேனே, அதுக்கு யார் வழியா இருக்கிறார்? நீங்க கேட்பீர்களா? நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே வழியாக அவர் இருக்கிறார். நல்வாழ்வுக்கு வழி, உயர்வுக்கு வழி, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலைக்கு வழி, பரிபூர்ண சுகத்திற்கு வழி, நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வழி இயேசு ஒருவர் மட்டுமே. ஏனென்றால் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து ஒவ்வொரு மனுஷனுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொரு மனுஷனுக்காக. தேவனுக்கு முக்கிய மதம் அல்ல, தேவனுக்கு முக்கிய மனிதர்கள். ஏனென்றால் அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நான். இந்த வேளையில எனக்கு யார் இருக்கான்னு யாராவது எனக்கு உதவி செய்வார்களா? இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு ஒரு மனுஷனை தள்ளுகிறவர் அல்ல, தள்ளப்பட்டவனை தூக்குகிறவர், விழப்பட்டவனை நிமிர்த்துகிறவர், குழிக்குள் இருக்கிறவனை தூக்கி நிறுத்துகிறவர். ஹalleluya, ஹalleluya. ஷாட்டா பிரேக்கி மான்ட்ரோ லிப்ரஹந்த். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார்.
வேதம் சொல்கிறது தேவன் அன்பாகவும் அல்ல, அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவும்னா என்றைக்கும் அன்பாக, நாளைக்கு அன்பாக, இன்றைக்கு வம்பாக, பிரச்சனையாக. நோ 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 நோ. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கு அன்பாக, நாளைக்கு அன்பாக, எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். ஓ ஷாத்தா, அந்த அன்பின் தேவனை இந்த வேத புஸ்தகத்தில் பார்க்கணும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள், ஒருவன் மூத்தவன், இன்னொன்று இளையவன். இந்த இளையவன் தகப்பனிடத்திலே எனக்குரிய சொத்தை கொடுங்கன்னு கேட்டு அதற்குரிய பணத்தை வாங்கி கொண்டு அவன் வெளியே புறப்பட்டு போய் தவறான பாதைகளை செலவழித்தான். வேதம் அப்படி போதிக்குது. தவறான பாதையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறான். தகப்பனுடைய பேரை கெடுக்கிறான். அசுத்தமான காரியங்களில் செலவழிக்கிறான். கடைசியில் அவன் பணங்கள் எல்லாம் செலவழிந்து கையில் ஒன்றும் இல்லை. கடைசியில பன்றிகள் மேய்க்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுறான். அவனுக்கு ரொம்ப அதிக பசியா இருக்கும்போது பன்றிக்கு கிடைத்த தவிடு கூட அவன் வாழ்க்கையில கிடைக்கல சாப்பிடுறது. அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய வீட்டிலே பூர்த்தியான சாப்பாடு உண்டு, அநேக வேலைக்காரர்களுக்கும் என் தகப்பன் பூர்த்தியாக சாப்பாடு கொடுக்கிறாரு. பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். இனி என் தகப்பனார் இடத்துல போய் வேலைக்காரர்களில் ஒருவனாய் நான் இருந்து கொள்கிறேன் என்று அவன் மனம் திரும்பி தகப்பனிடத்துல போகும் பொழுது, தூரத்திலே தகப்பன் தன் குமாரனை கண்டு, குமாரன் தகப்பனை பார்த்து ஓடவில்லை, தகப்பன் குமாரனை கண்டு ஓடினார். ஓடி தூரத்திலே பார்த்தபோது ஓடி பாருங்க, தூரத்திலிருந்து வரும்போது அவன் சட்டெல்லாம் அழுக்கா இருக்குது, கிழிஞ்சிருக்குது, அசிங்கமா இருக்கிறான். அழகா இருந்தவன் அசிங்கமா மாறிட்டான், தோற்றங்கள் மாறிட்டு. ஆனால் தகப்பன் அடையாளத்தை கண்டு குமாரனை கண்ட உடனே தகப்பன் ஓடி அவனை கழுத்தை கட்டி அணைத்து முத்தமிட்டான். இதுதான் தேவனுடைய அன்பு. எங்க கிறிஸ்துவின் அன்பு ஷாத்தா பிரேக்கலா. தேவன் அங்க தகப்பன் சொல்றாரு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுங்க, பாதரட்சைகளை கொடுங்க, இவனுக்கு கொழுத்த கன்றுகள் அடிங்க, இவனுடைய விரல்களுக்கு மோதிரங்களை போடுங்கள் என்று தகப்பன் சொல்லுகிறார். குமாரன் சொல்றது தகப்பன் காதலியே வாங்கவே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தேவனுக்கு விரோதமா உமக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன் என்று சொன்ன பொழுது அதெல்லாம் காதுல வாங்கிக்கல. என் குமாரன் மரித்தான், திரும்பவும் பிழைத்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பமே என்னன்னா, மனுஷன் சில பலவீனத்துல பாவத்தில் விழுந்து போயிடுறான். ஆனா அவன் மறுபடியும் மனம் திரும்பும் பொழுது தேவன் விரும்புகிறார். மனம் திரும்புதலை தேவன் விரும்புகிறார். இனிமேல் இந்த பாவத்துக்கு உடன்பட மாட்டேன், இனிமேல் இந்த அக்கிரமத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் அந்த அசுத்தத்துக்குள்ள போக மாட்டேன் ஆண்டவரே. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரிக்கும். ஒருவேளை நான் பாவம் செய்து அசுத்தத்துக்குள்ள இருக்கிறேன், அக்கிரமத்துக்குள்ள இருக்கிறேன், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற உங்களுக்கு சொல்கிறார் இயேசு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் சொல்கிறார் இயேசு. நீ மனம் திரும்பி இயேசுவின் இடத்தில் வரும் பொழுது இயேசு உன்னை அனைத்து முத்தமிடுகிறவர், உனக்கு உயர்ந்த வஸ்திரங்களை போடுகிறவர், பாத ரட்சைகளை கொடுக்கிறவர், உன்னை அழகு பார்க்கிறதே. மனம் திரும்பி இயேசுவின் இடத்தில் வரும்போது உனக்கு உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உயர்ந்த தேவன் உயர்வு வைத்திருக்கிறார் உங்களுக்கு. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி, அக்கிரமங்களை தீர்க்கும்படி, அக்கிரமத்துக்கு முடிவு கட்டும்படி, எல்லா அக்கிரமத்தையும் தன்மேலே போட்டுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாட்டா பிரேக்கே மாந்துனா லிபதன ஹஸ்ஸுல ரபலபா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய கல்வாரி ரத்தம், சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அதை நான் தெளிக்கிறேன், பூசுகிறேன். இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்த கிரியைகள், பிசாசின் போராட்டங்கள், பலவீனங்கள், தரித்திரங்கள், அவைகளுக்கு விரோதமாய் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். நான் அப்புறப்படுத்துகிறேன்.
பாவ எண்ணங்களிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தத்தை பாவ எண்ணங்களுக்கு விரோதமாய் நான் தெளிக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும். பாவ எண்ணங்கள் விலகி போகட்டும். பலவீனங்கள் நீங்கி போகட்டும். புது பலன் அடையற்றும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான வாசல்கள், வழிகள் திறக்கப்படட்டும். பாவ கட்டுல இருக்கிறவர்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சாப கட்டுல இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கட்டும். விடுதலைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பாவங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அப்புறப்படுத்துகிறோம். தேவனுடைய பரிசுத்தம் மூடிக்கொள்ளட்டும். கர்த்தருடைய பலன் மூடிக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இவைகளை உறுதிப்படுத்துகிறேன். எங்க நல்ல தேவனையும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.